எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறேன். ஏற்கனவே எடுத்த பகுதி தான், அவர் திரும்பவும் கர்த்தர் பேசுகிறார். சம்திங் காட் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ டிஃபரண்ட். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 2 வசனம். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காலை கையோடு எடுத்துக்கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. நான் எப்படி போவேன்? சில விஷயங்களுக்கு நான் எப்படி போவேன்? நான் எப்படி அதை போய் அப்ரோச் பண்ணுவேன்? நான் எப்படி அதை செய்வேன்? நான் எப்படி அங்க போய் நிற்பேன்? நான் எப்படி பேசுவேன்? நாங்க போனா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, நாங்க போனா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமே. ஹவு கேன் ஐ கோ? ஹவு கேன் ஐ கோ? ஏற்கனவே அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன், நான் எப்படி நான் போவேன்? நான் போனா ப்ராப்ளம் ஆயிடுமே, அந்த மனுஷனை சும்மா விட மாட்டானே. எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? எந்த இடத்தை குறித்து, எந்த நபரை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? மகனே, மகளே, யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? நான் எப்படி போவேன் என்று யோசிக்கிற எத்தனை இடங்கள் நமக்கு இருக்கிறது, சிந்தித்து பாருங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு, உறவினர்கள் வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு, உங்க சித்தப்பா வீட்டுக்கு, உங்க பெரியப்பா வீட்டுக்கு, உங்க அண்ணன் வீட்டுக்கு, உங்க தம்பி வீட்டுக்கு, உங்க அப்பா அம்மா வீட்டுக்கே. ரொம்ப நாள் ஆச்சு, நான் எப்படி போவேன்? ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் எப்படி போவேன்? நான் போனேன்னா என்ன ஆகும்? நான் போனா அங்க என்ன நடக்குமோ? சில நேரங்கள்ல பழைய பல வருடங்களுக்கு முன்பு பல காயங்கள், பல கசப்புகள், பல சண்டைகள், பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கலாம், குடும்பத்தில் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நமக்கு பேச்சுவார்த்தையே இல்லாம பல காலங்கள் தள்ளி போட்டிருக்கலாம். அதுக்கு பின்பு திடீர்னு ஆண்டவர் போன்னு சொல்லுவாரு. நான் எப்படி ஆண்டவரே போவேன்? பாக்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்களே, என்ன ரிஜெக்ட் பண்ணுவாங்களே, என்ன ஐசோலேட் பண்ணுவாங்களே, என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. ஹவு கேன் ஐ கோ? தே மே திங்க் நெகட்டிவ், தே மே டாக் நெகட்டிவ். ஹவு கேன் ஐ கோ லார்ட்? They may react against me very badly. How can I handle it? இன்றைக்கு சொல்லுகிறார், போ என்று சொல்லிவிட்டால் தைரியமாய் போ, ஒருவனும் உன்னை கை போட முடியாது. போ என்று சொல்லிவிட்டால் தைரியமாய் போ மகனே. சில நேரங்கள்ல நீங்க விட்டு போன வேலை திரும்ப அதே வேலை திரும்ப கிடைக்கலாம். இருக்கீங்களா? நீங்க கிளம்புங்கன்னு சொன்னவங்க கிளம்பியிருப்பாங்க, நீங்க ஏன் கிளம்புறீங்க? நீங்க இருங்கன்னு சொல்ற நிலைமை உங்களுக்கு வரலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களை கிளம்பி போட் சொன்னவன் கிளம்பி போயிருப்பான், தள்ளப்பட்டிருப்பான். ஆனா நீ போ என்று உன்னை விளக்கின நீயோ அதே இடத்துல கர்த்தர் திரும்ப உனக்கு வாசலை திறந்து அதே இடத்துல கர்த்தர் உங்களை உட்கார வைக்கலாமே. அப்படி கர்த்தர் உங்களை உட்கார வைக்கும் பொழுது நான் எப்படி போவேன்? நோ 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 நோ. God is asking you to go back, go back. உன் ஆட்சியர் இடத்தின் கீழ் அடங்கி இரு என்று சொல்லும்போது நான் எப்படி போவேன் என்று கேட்கலையே. ஆஹா, 16 அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 16 அதிகாரத்துல ஒரு பெரிய சண்டை உண்டாயிற்று. சாராளுக்கும் ஆகாருக்கும். அவளுடைய டார்ச்சர் தாங்காம, அவளுடைய போராட்டத்தை தாங்க முடியாம ஆகார் போயிட்டா, கிளம்பி வீட்டு விட்டு போயிட்டா. வீட்டு விட்டு போன ஆகார கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பி உன் ஆட்சியர் கீழே போய் அடங்கி இருங்கிறா. நான் எப்படி அந்த வீட்டு விட்டு வந்துட்டேன், எப்படி நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போவேன்? நான் எப்படி போவேன்? போ மகனே, போ, சொந்த ஊருக்கு போ, உன் சொந்த இடத்துக்கு போ, சொந்த ஊருக்கு போ மகனே, போ மகளே. உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறதை காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். பிரதர் ராஜன், உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். பரலோகம் திறந்திருக்கிறதை காண்கிறேன். ஷாலினி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு டோர் திறக்கிறார். ஷாலினி, God gonna bless you double. Thank you Lord. நன்றி நன்றி. Brother Mark, the power of the Lord is touching you. God gonna bless you. He's gonna open the door for you. He'll take you to the next level. God is canceling all the financial bondage in the mighty name of Jesus. Thank you Lord. எழில் அரசி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படுகிறது மகளே. உங்க கண் அற்புதத்தை காணும். தேங்க்யூ லார்ட். இந்த நாளில் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுது. எழில் அரசி, யூ நெவர் பி அலோன். தனிமையால கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். இந்த நாளில் பிறந்த நாள், திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு 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 தலைமையில கை வச்சு தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்குது. இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் கை தருகிறார். Receive it, be healed in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.